நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் வளர்ந்த தக்காளி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீட்டு பச்சை கத்திரி, இது நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதே மாதிரி எவ்வளோ நீட்டாக இருந்தாலும் பிஞ்சாவே இருக்கும். நிறைய அறுவடை எடுக்கலாம். நம்மளுடைய சந்தன காந்தாரி மிளகாய், வானம் பார்த்த மிளகாய், நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக வேர்க்கடலையும் கிடச்சிது. இதையெல்லாம் வச்சுட்டு ஒரு டிஷ்ஷு பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக நம்ம பண்ணுற அந்த கத்திரி வறுவல் தான். அது கூட நம்ம பச்சை வேர்க்கடலையை உரித்து போட்டு செய்ய போகிறோம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதே மாதிரி ஆரோக்கியம். நம்ம மாடித்தோட்டத்தில் கொஞ்சமாக கிடைச்சதால் இதை வேறு எந்த டிஷ்ஷும் செய்யாமல் நம்ம கத்திரிக்காய் கூட சேர்த்து செஞ்சால் இதை நம்ம சப்பாத்தி, தோசை, சூடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு, சைட் டிஷ்ஷு, அது மாதிரி எல்லா விதத்துலையும் இதை பயன்படுத்தலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பச்சை கத்திரிக்காய் கூட இந்த வேர்க்கடலை சேர்த்து செய்கிறது ரொம்ப சுவையாக இருக்கும். அதிக தண்ணியுமே ஊற்ற வேண்டாம். எல்லாமே நம்ம ஆர்கானிக் முறையில் வளர்த்த இந்த காய்கறிகள். இது நல்லா ஈஸியாக வதங்கிடும். எல்லாம் நம்ம மெயினாக இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். நல்லா வெங்காய தக்காளி வதக்கணுன்றதுக்காக முதல்ல உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம காரத்துக்கான மிளகாத்தூள், அதாவது மிளகாய் மல்லி சேர்ந்து அரைச்ச நம்ம குழம்பு தூள் திட்டமாக போட்டுட்டு இதை வதக்கிடுறேன். நல்லா அதை கிளறி விட்டுட்டு, நமக்கு இது அதிக தண்ணி ஊற்ற வேண்டாம். லேசாக தெளித்து விட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், நல்லா வெந்துடும். எல்லாமே நல்லா வதக்கி செஞ்சுருக்கோம். நான் தாளிப்புக்கு கடுகு போடாமல் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இது நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியாக அந்த ஃப்ளேவர் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இயற்கை இறைவனே நன்றி, வணக்கம். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.